கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட தொடர்ந்து இந்த பேதுருனுடைய ஊழியத்தில் பார்க்கின்ற வேளையில் ஐனேயாவை சுகப்படுத்தினார். அவர் தொடர்ந்து அந்த லித்தா என்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கின்ற வேளையில் யோப்பா என்கிறதான அந்த பட்டணத்தில் இருந்து ஒரு தகவல் வருகிறது. அங்கு ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு சீஷி ஒருத்தி இருந்தார். அவருடைய பெயர் கிரேக்க பாஷையிலே தொர்காள். அந்த காலத்தில் அவர்களை அழைக்கப்பட்டது தபித்தாள் என்று சொல்லப்படுகிறது. அந்த சீஷி இறந்து போய்விட்டார். இறந்து போனவுடனே அங்கே இருக்கிறவர்களெல்லாம் சொல்லி பேதுருவுக்கு நம்ம தகவல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை சீஷியை அவர்கள் குளிப்பாட்டி வைத்து விட்டார்கள். அந்த நேரத்தில் 2 பேர் போய் பேதுருவை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அந்த இடத்துல பேதுரு உடனடியாக அந்த யோப்பா என்கிறதான பட்டணத்துக்கு வருகிறார். வந்து அந்த இடத்துல அந்த தொர்காலை வைத்த இடங்களை பார்க்குறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, அழுகிறாங்க, ஐயோ நல்ல ஆண்டவருக்கண்டு அதிகமாக ஊழியம் செய்து கொண்டிருந்த பெண்மணி திடீரென்று இறந்து போய்விட்டா. இதோ பாருங்கள், அவள் செய்ததான ஆடைகள் அங்கிகள் இருக்கிறது எல்லாம் காட்டி துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பேதுரு அவர்கள் எல்லாரையும் வெளியே அனுப்பிவிட்டு அந்த நேரத்தில் தபித்தாளே எந்திரி என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார். எப்படி இயேசு லாசருவே வெளியே வா என்று ஒரு வல்லமையுள்ள வார்த்தையை சொன்னாரோ, அதிகாரமுடையவராய் சொன்னாரோ, அதை போல பேதுருவும் அவரும் அதே அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் செய்ததான ஒரு காரியம், தபித்தாளே என தூங்கி கொண்டாயிருந்தால் மரித்து போயிருந்த தபித்தாளை எழுப்பினாள். அவள் உடனே எழுந்திருந்தாள் என்று பார்க்கிறோம். ஒரு அற்புதம் நடக்கிறது. இந்த சீஷர்கள் எங்கு சென்றாலும் அற்புதம் நடக்கிறது. முதல் நூற்றாண்டிலே நடந்ததான காரியங்கள் இதுதான். பேதுருவை கொண்டு தேவன் மிகப்பெரிய பலத்த அற்புத அடையாளங்களை செய்து கொண்டு வந்தார். இயேசு சொன்னார் அல்லவா, நான் செய்ததை காட்டிலும் பெரிய கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள் என்று அதை உறுதிப்படுத்தி கொண்டிருந்தார். இந்த வேளையில் இந்த பேதுருனுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதங்கள் அடையாளங்களின் மூலமாக அவர் தேவனை மகிமைப்படுத்தினார். ஒரு வல்லமையுள்ள ஒரு ஊழியக்காரனாக இருந்தார். நாமும் கூட இந்த பேதுருவை போல நம்முடைய வாழ்க்கையில் பின்மார்க்கமாய் பல நேரங்களிலே போயிருந்தாலும் ஆண்டவரிடத்தில் வந்து மனஸ்தாபப்பட்டு அவர் பாதத்தில் காத்திருக்கிற வேளையில் கர்த்தர் நிச்சயமாய் உபயோகப்படுத்துவார். உங்களையும் என்னையும் கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களும் அவர் செய்ய முடியும் என்பதற்கு இவைகளை தான் அடையாளம். பேதுருவுக்கு இருந்த அதே அபிஷேகம் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளிலே கிடைக்க ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த பேதுருவனுடைய வாழ்க்கையில் இந்த அப்போஸ்தலன் செய்ததான மகத்துவமான காரியங்களில் மரித்தோரை உயிர்த்தெழுத செய்தார் ஐயா. இந்த தபித்தாளை, தொர்காள் என்று சொல்லப்பட்டதான தபித்தாளை உயிரோடு எழுப்பினார் என்று பார்க்கிறோம். வல்லமையுள்ள தேவன் அவரோடு கூட இருந்ததுனால இந்த மகத்துவமான காரியங்களை அவர் செய்தால் என்று பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் நாங்களும் கேட்கிறோம். எங்களுக்கும் அதே வல்லமையும் அதிகாரத்தையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துருங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த நாள் மிகவும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.